நிச்சயமாக. முதல்ல இந்த ஆடி அமாவாசை கிரகணத்தை வலிமையாக பாதிக்கக்கூடிய ராசியில் இந்த ராசியும் ஒன்று. ஏன்னா இந்த ராசியில தான் இதில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, புது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, அது நேரங்காலம் எப்படிங்கிறான், புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இன்னைக்குள்ள சொல்லுன்னு வந்து நிற்கும். இந்த ராசி என்ன பண்ணா ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணிடும் டாப்புன்னு. இதில் யாருக்கெல்லாம் மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றினா ஜாதக ரீதியாக ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க எல்லாருக்குமே இவரை தெரியுங்க. அஸ்ட்ராலஜர், நியூமராலஜர், சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடியவர். இப்ப கெஸ் பண்ணிருப்பீங்க யாருன்னு. ஆமாங்க, வாஸ்து நிபுணர் நம்மளுடைய ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சாரை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பர் சார். நிறைய பேர் உங்க பதிவுகளை பாக்குறாங்க. குறிப்பா சொல்லணும்னா நிறைய கமெண்ட்ஸ் போடுறாங்க. சோ அந்த கமெண்ட்டை படிக்கும் போது இந்த டாபிக் நம்ம சார் கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு எனக்கே ஒரு தோணல் வருது. அப்படி நான் பார்த்து எடுத்த ஒரு டாபிக் தான் இது. என்னன்னா, சூரிய கிரகணம் பிளஸ் அமாவாசை, ஆடி அமாவாசை ரெண்டுமே ஒரே நாள்ல வருது சார். இந்த ஆகஸ்ட் மாசம் வரக்கூடிய ஆடி அமாவாசை பிளஸ் சூரிய கிரகணம். இப்ப சூரிய கிரகணம் அப்படின்னாலே இந்த விஷயங்கள்லாம் செய்யாதீங்க, இந்த இடத்துக்கு போவே கூடாது, கண்டிப்பா இந்த ராசிக்காரர்கள்லாம் பரிகாரம் பண்ணிக்கோங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கும். சோ இந்த சூரிய கிரகணத்தை பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுங்க. ஒவ்வொரு ராசியினரும் என்ன செய்யணும், என்ன தவிர்க்கணும்ன்றதை நம்ம பார்த்துடலாம். நிச்சயமா. முதல்ல இந்த வருடம் நடக்கின்ற வருடத்துல சிறப்பான வருடம். ஏன்னா சூரிய கிரகணம் ஆடி அமாவாசையும் இரண்டும் கடந்து வர்றதுனால உலக அளவுல பல மாறுதல் ஏற்பட போகுது. அந்த உலகத்தில் இருக்கிற நமக்கும் ஏற்பட போகுது. இந்த 12 ராசிகளுக்கு என்ன நடக்க போகுதுன்னா, முதல்ல செய்யக்கூடியவைன்னு நிறைய இருக்கு. இந்த ஆடி அமாவாசை ஒட்டி நிறைய வரும், செய்யக்கூடாதுன்னு வருது. அப்ப மனிதர்கள் இதை சரியாக கடைபிடித்தால் விதியை வெல்லும் வல்லமை படைக்கின்ற காலகட்டம். ஜாதகத்துல பல தோஷங்களுக்கு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டங்க. மாத்திரு தோஷமா, பித்ரு தோஷமா, அதுல பாத்தீங்கன்னா கிரகண தோஷங்கள் பிறந்திருப்பாங்க, தந்தை வழி தோஷங்கள், தாய் வழி தோஷங்கள், பூர்வ கருமாக்கள், கருமாவை மாற்ற காலம் பிறந்திருக்கிறது. அப்ப இந்த கிரகணமும் அமாவாசையும், அது ஆடி அமாவாசை, முன்னோர்களும் கிரகணம் அனைத்துக்கும் அந்த நெகட்டிவ் அப்படியே மாத்தி வாழ்வுல பாசிட்டிவ், புதுசா ஒரு மனிதன் பிறந்து அந்த ஜாதகம் இருந்து அப்படி இருக்கும், அது மாறக்கூடிய காலகட்டம். அப்ப நம்ம இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திட்டு ஒரு சில வழிமுறைகள் சொல்ல போறேன். ஆண் பெண் இருவரும் கடைபிடிச்சா ஜெயிக்க போகிற காலகட்டம் உங்களுக்கு வந்தாச்சுங்க. சூப்பர் சார். நிச்சயமா மிஸ் பண்ணாம முழு பதிவையும் பாருங்க. ஒவ்வொரு ராசிக்கும் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, என்ன தவிர்க்கணும். 2 நாள் தாங்க. இந்த 2 நாள் மட்டும் சார் சொல்ற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா லைஃப் ஃபுல்லா நல்லா இருக்க போகுது. பாத்துடலாம் சார் ஒவ்வொரு ராசியா. ரொம்ப அழகா ஆடி அமாவாசை பிளஸ் சூரிய கிரகணத்தை பத்தி எந்த விஷயங்கள் எல்லாம் தவிர்க்கணும், எதெல்லாம் செய்யலாம், எதை சாதகமா மாத்திக்கலாம் ரொம்ப சூப்பரா சொல்றீங்க சார். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கடகராசி. கடகராசி நேயர்கள் இந்த ஆடி அமாவாசையையும் சூரிய கிரகணத்தையும் எப்படி பயன்படுத்திக்கணும், என்ன செயல் செய்யக்கூடாது? நிச்சயமாக. முதல்ல இந்த ஆடி அமாவாசை கிரகணத்தை வலிமையாக பாதிக்கக்கூடிய ராசியில் இந்த ராசியும் ஒன்று. ஏன்னா இந்த ராசியில தான் கிரகணத்தோட எஃபெக்ட் இதுக்கும் இருக்கும், சிம்மத்துக்கும் இருக்கும். அப்ப இவங்க மிக முக்கியமாக கோயில் வழிபாடு கடைபிடிக்க வேண்டியது, தவிர்க்க வேண்டியதில் ராசி இந்த ராசி உண்டு. முதல்ல இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா முக்கிய முடிவுகள் எதையும் எடுக்கக்கூடாத காலகட்டம். புது டிசிஷன் வேண்டாம், புது ஒப்பந்தங்கள், புது சம்மந்தப்பட்ட இதெல்லாம் தவிர்க்க வேண்டியது. ஃபர்ஸ்ட் இவங்க மைண்ட் ரீதியாக கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற நேரம், ஒரு மாதிரி ஒரு இரிட்டேட்டாக ஃபீல் ஆகிற மாதிரி இந்த ராசிக்கு இருக்கும். ஏன்னா சந்திரன் நீங்கள் இது இருக்கிறனால அந்த நேரத்தில் ஒரு ஹெல்த் இஷ்யூஸ்ல இந்த கிரகணத்தோட எஃபெக்ட் இது எப்போனா ஆகஸ்ட் 12ஆம் தேதி வருது. இதற்கு முன்னாடி ஒரு நாள் பின்னாடி ஒரு நாள் எஃபெக்ட் இருக்கும். இப்போ அந்த 3 நாளுமே இருக்கும். 3 நாளை முக்கியமாக வேண்டாம். ஃபர்ஸ்ட் இவங்க பண்ண வேண்டியது புது ஒப்பந்தங்கள் வேண்டாம். வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுற, வெளிநாட்டுக்கு ஒப்பந்தம் பண்ணுறேன்னு தவிர்க்க வேண்டியது. பொதுவாக நாங்கள் நிறைய காலத்தை சொல்லிட்டு வரதுன்னா, இந்த இவங்களுக்கு திருமண யோகம் உண்டு, வரன் நல்லா வரும்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இந்த 3 நாளில் போய் அப்பதான் பார்த்து பொண்ணு பார்க்க போறேன், ஜாதகம் பார்க்கறேன், நான் ஃபைனலைஸ் பண்றேன் அப்படின்னு உறுதி கொடுக்க கூடாத நேரம். அப்ப இந்த 3 நாள்ல என்ன பண்ண தவிர்க்கணும். முக்கிய டிசிஷன் வேண்டாம், கொஞ்சம் தள்ளி போடுங்க. 3 நாள் கழிச்சு ஒரு மாத்துக்கங்களேன். இது ஆடி தாண்டி 18 தாண்டிருச்சு சார், நாங்க பண்ணலான் இருக்கோம், ஆடி பெருக்கு ஒட்டி வருது. இந்த 3 நாளை நீங்க இறைவனுக்கு படைத்துட்டு
மனசை ரிலாக்ஸாக வச்சுட்டு பார்க்கலாம். இதில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா புது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, அது நேரம் காலம் எப்படிங்கிறான், புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இன்னைக்குள்ளே சொல்லுன்னு வந்து நிற்கும். அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிடும், எடுத்துக்கலாமா வேண்டாமா. அதே மாதிரி திடீர்னு வந்து இடம் வீடு ஒரு கிடைக்கும். சார் சீப்பஸ்ட்டாக ரொம்ப நாளாக செகண்ட் ஹேண்ட் வண்டி ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க, திடீர்னு ஒரு கார் வருது வாங்கிக்கிறியான்னு கேட்குறாங்களா, இப்போதான் டவுட் வந்துடும், சார் ரேட்டு கம்மியாக இருக்குது வாங்கலாமா, ஆனால் கிரகணம் இருக்குது. இதுக்கு தான் நம்ம ஜாதக ரீதியாக பார்த்து முக்கிய டிசிஷன் எடுக்கணும். இப்போ இந்த கிரகண காலகட்டத்தில் இரவு நேரத்தில் வருதுங்க, அந்த வயது உடைய அந்த குறிப்பிட்ட ஆண் பெண்கள் கணவன் மனைவிகள் இந்த 3 நாளில் தாம்பத்திய ரீதியான ரிலேஷன்ஷிப் தவிர்க்க வேண்டிய காலகட்டம். ஏன் சொல்ல வேண்டியதுன்னா, இந்த கிரகணத்தை ஒட்டி கரு உருவாகும் பொழுது பிறக்கின்ற காலகட்டம், அதாவது அது பார்த்திங்கன்னா சித்திரை மாதத்தில் வரும். சித்திரையில் பிறக்கின்ற குழந்தைகளே சித்திரை அப்பன் வீதியிலேன்னு ஒரு இது இருக்குது, அது ஒரு சிலர் செட் ஆகுது. கிரகண காலகட்டம் எஃபெக்ட் வேறு, அப்போ அவ்வளோ சிறப்பாக இருக்காது. இப்போ முக்கிய முடிவுகள் இதெல்லாம் தவிர்க்கணும். இந்த ராசி என்ன பண்ணால் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணிடும், டாப்புன்னு ஆன்லைனில் போட்டதை அப்ளை பண்ணுறது போட்டு விட்டுலாம், அப்போ அது மாட்டிக்கும். அப்போ இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துருங்க. திருமணம் எல்லாமே கொஞ்ச நாள். ஆனால் எது பண்ணணும்னா, இந்த முன்னோர்களுக்கு திதி கொடுத்தல், முன்ன பின்ன 2 நாளில் போய் திதி கொடுத்துட்டு வருவது பண்ணலாம், நம்பர் 1. 2வது, ஒரு சில திதி கொடுக்க போக முடியல, வீட்டிலே அவங்க முன்னோர்களுக்கு பிடித்த அந்த படையல் வைத்து காகத்துக்கு உணவு இடுதல் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் யாருக்கெல்லாம் மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றினா, ஜாதக ரீதியாக சூரியன் ராகு, சூரியன் கேது படித்தவங்க, ஜாதகத்தில் சந்திரன் ராகு, சந்திரன் கேது, இதெல்லாம் மாத்திரு தோஷம் பித்திரு தோஷத்தை குறிக்கிறது. இதை கலஸ்திர தோஷம் இருக்கிறவங்களுக்கு அந்த சுக்கிரன் ராகு, சுக்கிரன் செவ்வாய், ஒரு சில பிறப்புக்கும் போதே காலசர்ப்ப தோஷத்தில் பிறந்துடுவாங்க. இவங்கெல்லாம் சர்ப்பம் சம்பந்தப்பட்ட கோயில்கள், இந்த ராகு கேது காளகஸ்தி இந்த மாதிரி கோயிலாக இருக்கலாம், இல்லை கொடுமுடி இந்த மாதிரி ஸ்தலத்துக்கு போயிட்டு நடை சாத்துவதற்கு முன்னாடி இல்லை திறந்த உடனே போய் ஒரு முறை வழிபாடு பண்ணிட்டு வரும்போது, அர்ச்சனை பண்ணுறீங்களோ தேங்காய் ஜஸ்ட்டு போய் போய் வழிபாடு பார்த்துட்டாவது வரணும், அந்த இடத்த போய் மிதிச்சிட்டு வந்து உங்கள் உடம்புல இருக்கிற அந்த நெகட்டிவ் எஃபெக்ட் விட்டுட்டு புதுமையாக பிறந்தது போல இந்த தோஷத்தை அங்கேயே விட்டுட்டு வர்றதுக்கு சமம். ஒரு சிலர்லாம் பண்ண சர்பசாந்தி பண்ணிக்கலாம். இல்லை நெட்டில் யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா சர்பசாந்தி பாருங்க, ராகு கேது காயத்ரி மந்திரங்கள், இதை கேட்டுட்டு வரும்பொழுது அந்த எஃபெக்ட் இருக்கும். அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் விஷயத்தை வரும். பொதுவாக நான்வெஜ்ஜு அவாய்ட் பண்ண வேண்டியது, பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள், தயிர் சம்மந்தப்பட்ட கொஞ்சம் குறைச்சிக்கணும். அந்த நேரத்தில் சாப்பிட வேண்டாம்னு சொல்லுவோம். பொதுவாக அந்த கிரகணத்தை முடிஞ்ச அடுத்த நாள் முன்ன பின்ன குளிப்பது இதாக இருக்கும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏஜ்டு பர்சன்ட் இருப்பாங்க. இந்த நேரத்தில் நிறைய ஏஜ்டு பர்சன்ட் பக்கத்தில் யாரோ ஒருத்தர் இருக்கணும். ஏன்னா ஒரு பதட்டம், மன அழுத்தம் கொடுக்கும். ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிற ஏஜ்டு பர்சன் அந்த கடகராசி, ஏன்னா அந்த குரு வேறு இருக்காங்க, பதட்டம் இருக்கிற அந்த ரொம்ப தனிமையில் விட்டுட்டு அப்பா அம்மா விட்டுட்டு நான் வெளியே போகிறேன், இந்த நேரத்தில் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா, படுத்த படுக்கையாக இருக்கீங்களா, கூட இருந்து கவனிங்க, ஏதோ ஒரு தொந்தரவு வருகிற காலம். ஏன்னா இந்த நேரத்தில் இன்டென்சிட்டி வேற, கடல் அலைகள் அமாவாசை ஒட்டி மாறுது, அதுதான் இந்த நேரத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணுங்க. சூப்பர் சார், ரொம்ப அருமையா சொன்னீங்க. நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியறது இல்ல. சோ நம்ம இப்ப இந்த மாதிரி பதிவுகள் போடுறதால நிறைய நல்ல விஷயங்கள் வந்து மக்களுக்கு போய் சேருது. கிரகணத்தை பத்தியும் ஆடி அமாவாசையை பத்தியும் அருமையா சொன்னதற்கு நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆடி அமாவாசையும் வருது, கிரகணமும் இருக்கு. ஸோ சூரிய கிரகணம் பிளஸ் ஆடி அமாவாசை ரெண்டுமே உங்களுக்கு பயனுள்ள மெசேஜ் வந்து சார் கொடுத்துருக்காங்க. இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்க வந்து அஸ்ட்ராலஜி பார்க்கணும், உங்க ஜாதகத்தை பார்க்கணும், இல்ல உங்க உறவுகளுடைய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னாலும் சாரை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. டைரக்ட் கன்சல்டேஷனும் இருக்கு, ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு, அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்களே ஜாதகம் கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க, நான் ஒரு ஜோசியர் ஆகணும், நான் ஜாதகம் கத்துக்கணும், என் ஜாதகத்தையும் என் குடும்ப ஜாதகத்தையும் நானே பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா கூட அதுக்கும் சார் ஒரு சூப்பரான ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. என்னன்னு தானே கேக்குறீங்க? இந்த புத்தகம் தான். அதாவது ரொம்ப அருமையா ஜாதகத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு எளிமையான புத்தகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த புக்கை நீங்க படிச்சாலே நீங்களும் ஜோதிடர் ஆகலாம். அந்த அரிய வாய்ப்பு உங்களுக்கும் காத்துட்டு இருக்கு, உங்க கதவை தட்டுது அப்படின்னே வச்சுக்கோங்க. சோ இந்த புக் உங்களுக்கு வேணும்னு நினைச்சாலும் வீடியோல தெரியுற அதே சேம் நம்பருக்கு கால் பண்ணி இந்த புக்கை நீங்க கொரியர் மூலமா எடுத்துக்கலாம். இதை தவிர்த்து அமேசான், பிளிப்கார்ட்லயும் இந்த புக் வந்து அவைலபிளா இருக்கு. சோ அதை கூட பயன்படுத்திக்கோங்க. சோ ஜாதகமும் கத்துக்கலாம், ஜாதகமும் பார்க்கலாம், 2 ஆப்ஷனும் இருக்கு. ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில, அற்புதமான நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.